கதை. ஒரு விசித்திரமான மன்னர் இருந்தார். அவருக்கு பிறந்த நாள் வந்தது. அவருக்கு வாழ்த்துச் சொல்வதற்காக மக்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் கையில் விதவிதமான பழங்கள் இருந்தன. அந்த மன்னர் சில நேரங்களில் இயல்பாக நடந்து கொள்வார், சில நேரங்களில் விபரீதமாக நடந்து கொள்வார். வரிசையில் நின்றவர்களில் முதல் ஆள் உள்ளே சென்றார். அவர் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தது. அதை மன்னர் கையில் கொடுத்தார். மன்னர் அதை வாங்கி என்ன செய்தார் தெரியுமா? வாயைத் திற என்றார். அவர் திறந்தார். மன்னர் உடனே அந்த எலுமிச்சம்பழத்தை அவர் வாயில் திணித்து ஒரு நாள் முழுவதும் இப்படியே இருக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டுவிட்டார். மன்னர் உத்தரவை மீற முடியுமா? எலுமிச்சம்பழம் கொண்டு வந்தவர் அதை தன் வாயில் கவ்வியபடியே வெளியே சென்றார். அதற்கு முன்பாக மன்னரை பார்த்து ஒரு சிரிப்புச் சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய் என்றார் மன்னர் கோபமாக. அதற்கு அவர் சொன்னார், மன்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை வாயில் வைப்பது எனக்கு ஒன்றும் கஷ்டமில்லை. ஆனால் எனக்கு பின்னால வரிசையில ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவன் நிலைமைய நினைச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துட்டது. ஏன்னா அவன் கையில பெரிய பலாப்பழத்தை வச்சிட்டு நிக்கிறான். பாடம். கடவுள் காலடியில் வைப்பதற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது? நாம் கொண்டு செல்லும் பழங்கள், பலகாரங்கள் எல்லாம் கடவுளுக்கு பிடிக்குமா என்றால் அது நமக்குத்தான் பிடிக்கும். கடவுளிடம் நாம் சமர்ப்பிக்க வேண்டியது இந்த பொருட்களை அல்ல. நம்மிடம் இருக்கும் ஆணவம் என்கிற குணத்தைத்தான் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். சிந்தனைப்படிகள். 1. இறைவனுக்கு பொருட்களை லஞ்சமாக கொடுப்பதை நிறுத்துங்கள். 2. உங்கள் குறைகளை, கோபம், பொறாமை, அகந்தை இறைவனிடம் சமர்ப்பியுங்கள். 3. பக்தி என்பது பொருட்களை கொடுப்பதில் இல்லை, மனதை தூய்மைப்படுத்துவதில் இருக்கிறது. நீதி. ஆணவம் அழிந்தால் ஆனந்தம் பிறக்கும்.